உப்பு தின்றவர் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் என்பது வழக்கம், ஒரு நியதி. குற்றம் செய்தவர் தண்டனையை பெற்றே ஆக வேண்டும் என்பது சட்டம். இலங்கையை பொறுத்தவரைக்கும் சட்டம் இப்போது கடுமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்க ஏதாவது ஒரு வழியில் சட்டத்திற்கு முரணாக நடந்து கொண்டால் அல்லது நீதி நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை என்பது ஏதோ ஒரு வழியில் கிடைத்துவிடும் என்பது உங்களுக்கு பார்க்கிற போதே தெரியும். இப்போது 2 முச்சக்கர வண்டி சாரதிகள் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கைதை பொறுத்தவரைக்கும் இது மிக பரவலாக இப்போது ஊடகங்கள் வழியாக பேசப்படுகிறது. 40 வயது ஒருவருக்கு, இன்னும் ஒருவருக்கு 48 வயது. இவர்கள் இருவரும் கொழும்பு வெள்ளம்பிட்டியைச் சேர்ந்தவர் ஒருவர், இம்புல்கொடையைச் சேர்ந்தவர் இன்னும் ஒருவர் என்று சொல்லப்படுகிறது. இப்போது கருவாத்தோட்டம் போலீசாரினாலும் கொழும்பு கல்பிட்டியில் இருக்கிற போலீசாரினாலும் இந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. பிரச்சனை என்ன என்றால், பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த ஒரு வெளிநாட்டு பிரஜை, பிரேசிலை சேர்ந்த இன்னும் ஒரு வெளிநாட்டவர், இந்த இருவரிடமும் ஒருவரிடம் 10,000 ரூபாய், இன்னும் ஒருவரிடம் 30,000 ரூபாய் என்று சொல்லி சேவை கட்டணத்தை விட அதிகூடிய கட்டணங்களை வசூலித்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதன் காரணமாக சட்டத்தின் பிடியில் இவர்கள் சிக்கியிருக்கிறார்கள். சட்டத்தின் பிடியில் சிக்கியிருக்கின்ற இவர்கள் இப்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு எவ்வளவு தண்டப்பணம், எவ்வளவு காலம் சிறை என்கின்ற எல்லா விவரங்களும் கூடிய சீக்கிரம் இன்றைய தினமே வெளிவரும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கொழும்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், மீட்டர் டாக்ஸிஸ் இருக்குது. அதாவது மீட்டர் பொருத்தப்பட்ட முச்சக்கர வண்டிகளில் நாங்கள் பயணம் செய்யலாம். விருப்பம் இருந்தால், விருப்பம் இல்லை, எங்களுக்கு அவசரமாக இருக்கிறது, குறிப்பிட்ட இடத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டுமாக இருந்தால் உங்களுக்கு அதிகூடிய கட்டணத்தை கொடுத்து செல்வதற்கு விருப்பம் என்று சொல்லி சொன்னால், மீட்டர் பொருத்தப்படாத முச்சக்கர வண்டிகள் இருக்கிறது. அவங்க சொல்ற ரேட்டுக்கு நீங்க அங்க போய் இறங்கி கொள்ள முடியும். இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் கொழும்புல இருக்கு. யாழ்ப்பாணம், கேண்டி போன்ற இடங்கள்லையும் இப்போது இந்த மீட்டர் டாக்ஸி அல்லது இந்த சில தனிப்பட்ட நிறுவனங்களுடைய முச்சக்கர வண்டி சேவைகள் இருக்கிறது. அந்த ஆப்ஸ் மூலமாக அவற்றை பயன்படுத்தி நீங்க போய் வர முடியும். அங்கே ஃபிக்ஸ் பண்ணப்பட்ட ரேட்டுக்கு நீங்க போயிட்டு வரலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. எவ்வளவு தூரம், எவ்வளவு அமௌண்ட் என்றதை நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு அது ஓகேயா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு பின்னாடி நீங்க அந்த பயணத்தை ஆரம்பிக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இப்போ வந்தாச்சு. இந்த வெளிநாட்டு பிரஜைகள் எங்கிருந்து எங்கு பயணம் செய்தாங்க, எவ்வளவு அமௌண்ட்டுக்கு வந்தாங்க, பிறகு எதற்காக அதிகூடிய கட்டணங்கள் வசூலிக்கப்பட்டது என்பது தொடர்பாக எல்லாம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வர்றாங்க. இதன் மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன என்றால், குறிப்பாக இலங்கையை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டில் இருந்து நாட்டுக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை எதிர்பார்த்ததை விட 2-3 மடங்காக அதிகரித்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது இலங்கை ஒரு தன்னிறைவான நாடு. இலங்கையில் பிரச்சனைகள் ஓய்ந்திருக்கிறது. இலங்கையில் இப்போது சுற்றுப்புற சூழல் அழகானதாக, ரம்மியமானதாக, இங்க இருக்கிற இயற்கை வளங்கள் எல்லோருக்கும் மனதுக்கு மிக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக வெளிநாட்டவர்களால் பார்க்கப்படுகிறது. எனவே இலங்கைக்கு போனால் எந்தவித சிக்கல்களும் இல்லாமல் சுற்றுலாவில் ஈடுபட்டு விட்டு வர முடியும், எங்களுடைய நேரத்தை செலவழிக்க முடியும் என்கிற எண்ணம் இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டவர்களுக்கு இருக்கிறது. ஏற்கனவே இருந்த போர்க்கால சூழல் மாறி இப்போது ஒரு நல்ல இங்கிதமான நிலைமை அவர்களுக்குள் ஏற்பட்டிருக்கும் நேரத்தில் இப்படியான ஒரு சிலருடைய நடத்தை இலங்கையினுடைய சுற்றுலாத்துறைக்கு மிகப்பெரிய அபகீர்த்தியை ஏற்படுத்தி வருகிறது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும்.